ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான். அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத. மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள், பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள், ரிஷபத்தை பொறுத்தவரையிலே இந்த கிரகயுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நான் சொன்னேன், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும்,
போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகாரம் எல்லா அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. சட்டம் அவங்க கையில தான் இருக்கு. நீதித்துறை, வக்கீல், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், இவங்களாம் சட்டம் அவங்க கையில தான் இருக்கு. சட்டமே அவங்களுக்கு தெரியும்னா அவர்கள் கூட சட்ட சிக்கல்ல மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் அந்த காவல்துறை, ஏன் காவல்துறையை சொல்றோம்னா சனி செவ்வாய் காவல்துறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் சம்பந்தப்படுறாரு. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, அந்த சனி இப்ப ராகுவுடைய சாரமான சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாங்க. யாரு? சனி. அப்போ ரிஷபராசி என்பர்களே, என்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ அன்னைக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14 தேதி வரை ரொம்ப டஃபான பீரியடா இருக்கும். அதே போல மேல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர சனியுடைய நட்சத்திரத்துல எப்போ டிராவல் பண்றாரோ அங்க ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் இதை கிரக யுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரிஷப ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் ராகு லாபஸ்தானத்துல சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். கையில இருக்கக்கூடிய காசு பணம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பணங்காசா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீட்டில் வைக்கிறத விட இங்க பேங்க்ல கொண்டு வச்சா சிறப்பு, லாக்கர்ல வச்சா சிறப்பு. பாதுகாப்பு ரொம்ப. உங்க பணங்காசு, பொருள், பதவி, பட்டம் இதெல்லாம் ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்தவரையில பதவி போட்டிகள் அதிகரிக்கும். நிறைய பதவி போட்டிகள் அதிகரிக்கும். தேவையில்லாத புது எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்க பதவி போட்டி, எல்லாரும் பதவியை பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நாமளும் கொஞ்சம் உள்ள போய் ஒரு சீட்டு வாங்கி வந்துடுவோம், நாமளும் ஜெயிச்சுட்டா அப்படின்னு. நேற்று வரலாம் அவங்க கூட இருப்பான். நீங்க வந்து உங்களை எதிர்த்து நாளைக்கு அவன் நிற்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம், விண்ணப்பம் போடலாம். அப்போ இது அந்த மாதிரியான யுத்தத்துக்கான, நீங்க அவனுக்கு போய் சண்டை பிடிக்க, நீ ஏன்டா போட்டேன்னு கேட்பீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு அவங்க கூட வேலை செய்ய மாட்டான். இந்த மாதிரி இது எல்லா இடத்திலும் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இருக்கும், ஒரு வேலை செய்யற இடமா இருந்தாலும் இருக்கும், ஒரு குடும்பமா இருந்தாலும் இருக்கும். குடும்பமா இருந்தா ஃபேமிலியில உங்க தம்பி உங்க சொல்ற பேச்சு கேட்டிருப்பாரு, இல்லை அவங்க வந்து உங்க பசங்க உங்க சொல்ற பேச்சு கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களை ஏத்தடிக்கும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். நான் ஏதோ ஒரு அரசியலுக்கு மட்டும் நினைக்காது. நீங்க சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், கலைத்துறையாக இருந்தாலும் சரிதான், அதே போல மீடியா துறையாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அது உள்நாட்டிலேயா இருக்கலாம், வெளிநாட்டிலேயாக இருக்கலாம். இப்போ ரிஷபராசிக்கு இந்த பிசினஸ்ல எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நிதர்சனமா நம்மளால சொல்ல முடியும். யாரும் நம்மள மாதிரி ஓப்பனா சொல்றது கிடையாது. பாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க தவிர, இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தோஷமான செய்திகளை கேட்டுப்போம் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை காதல வாங்கிக்கிறாங்க. பட் இதுல இருந்து இந்த துன்பத்தில இருந்து நாம எப்படி வெளியில வர்றது, இந்த கிரக யுத்தம்னு போட்டுக்கிறாங்களே, இதுல நாம எப்படி ஜெயிக்கிறது, இந்த யுத்தத்துல நாம எப்படி சாமி ஜெயிக்கிறது? இப்ப இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு கிரக யுத்தம் வருது, குறிப்பா இந்த அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான காலம் அல்லது எச்சரிக்கையான காலம் வருகிறது. இதை எடுத்து சுட்டி காட்டுவதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு அப்படிதான் பதவியால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, போஸ்டிங் போட்டி போறாமல ஒரு வம்பு வழக்கு வந்திருக்கு, நம்ம அதில் ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்கு வழிவகைகள் இருக்கு. இவ்வளவு தூரம் எடுத்து வழிகாட்டக்கூடிய அம்பாள், அன்னை வாராகி,
நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாங்க. அதுக்கான அந்த பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் அம்பாள் காட்டுவார். அப்ப அது எப்பேற்பட்ட சட்ட சிக்கலாக இருந்தாலும் அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் அல்லது பணங்காசு சம்பந்தப்பட்டது, ஒரு 10 பேர் காசு இருக்கு, ஒரு 100 பேர் பைசா ஒன்னா கலந்து இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்டா இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நிச்சயமாக ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து, இப்போ யாரெல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படாது. ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வழிகாட்டுவதுதான் அம்பாளுடைய வேலை, அதுதான் அடியனுடைய வேலை. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது சட்ட சிக்கல், குடும்பத்துல சிக்கல் இருக்கலாம், போட்டி பொறாமைகள் இருக்கலாம், வேற ஏதேனும் சிக்கல்ல போய் நீங்க மாட்டியிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி சிக்கல்கள்ல இருப்பீர்களே ஆனால் ரிஷபராசி என்பர்களே, இந்த 45 நாட்கள் மார்ச் 16 இருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலும் இந்த சட்ட சிக்கல்ல கடுமையான காலங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குமே ஆனால் அது வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகள், வழிபாடுகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள். அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், சந்தோஷமாக வாழ வைப்பாள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.